நம்ம கடந்த வாரத்தில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். இன்றைக்கும் அந்த பகுதியிலிருந்து ஒரு செய்தியை நம்ம கேட்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக அன்பினுடைய குணாதிசயங்களை நம்ம அந்த பகுதியில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம ஒரு வாரம் மத்தேயு, ஒரு வாரம் கொரிந்தியர், அப்படி மாறி மாறி படிக்கலாம். ரெண்டும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். கொரிந்தியர் 13ஆவது அதிகாரம் முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 239ஆவது பக்கம் 1 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுத்தரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது என்பதை. இப்போ கடந்த வாரம் இந்த 13ஆம் அதிகாரத்தில் என்னுடைய சூழ்நிலையை பார்த்தோம். பவுல் எந்த சூழ்நிலையில் இந்த அதிகாரத்தை அந்த மக்களுக்கு சொல்கிறார். கொரிந்து சபை பலவிதமான பிளவுகள், குழப்பங்கள், அவர்கள் இறையியல் ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் அவர்களுடைய ஆராதனை, அவர்களுடைய ஊழியம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரம், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை எல்லாமே ஒரு குழப்பத்துக்கு நேராக, ஒரு அன்பு இல்லாத ஒரு தன்மைக்கு நேராக, பிரிவினைகள் அதிகமாக இருக்கிறதெல்லாம் பவுல் அறிஞ்சு ஒவ்வொரு அதிகாரத்திலையும் தீர்வு கொடுக்குறார். அப்படி தீர்வு கொடுக்கும் பொழுது அந்த நிருபத்தை முடிப்பதற்கு முன்பாக, இந்த ஆவிக்குரிய விளக்கங்களை வரங்களை குறித்து பேசுவதற்கு முன்பாக 13ஆம் அதிகாரத்தில் அன்பினுடைய மையத்தை சொல்றார். அந்த சபையினுடைய அடிப்படையான பிரச்சனை இயேசுவினுடைய அன்பை சரியாக புரியாது, இயேசுவினுடைய அன்பை பெற்றுக்கொள்ளாதது, இயேசுவினுடைய அன்புக்கு பாத்திரமா வாழாது. இதுதான் எல்லா சபையினுடைய பிரச்சனை. வெளிப்படுத்தல 7 சபையை பார்க்கும்பொழுது எபேசு சபைக்கு ஆண்டவரை தான் சொல்றாரு, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேன்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ போராட்டம், பலவீனம், குழப்பம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், கிறிஸ்துவின் மீதான அன்பு இல்லாத ஒரு இருதயம். அதனால அந்த 13ஆம் அதிகாரத்துல அன்பை குறித்து அவர் சொல்றார். அந்த அன்பினுடைய குணாதிசயம் பார்க்கும்பொழுது பவுல் ஏதோ கற்பனையில ஒரு பிலாசபியை கொடுக்கல. அன்பு சாந்தம் உள்ளது, தயம் உள்ளது, பொறாமல்ல, புகழாதுன்றதை எங்க இருந்து எடுக்கிறார், எப்படி இருந்து அதை கத்துக்கிறாரு? அவர் இயேசுவினுடைய குணாதிசயம் தான் அப்படியே எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டில் தேவனது மீட்பினுடைய குணாதிசயம், தேவனது தயவு கிருபையினுடைய ஆழத்தை புரிந்து அந்த சுருக்கி எழுதுகிறார். இதனுடைய சொல்லப்பட்ட ஒவ்வொரு குணாதிசயமும் நேரடியாக இயேசுவினுடைய தன்மையையும் இயேசுவினுடைய வாழ்வையும் அறிந்துதான் அவர் எழுதுகிறார். உண்மையான அன்பை நான் காட்டணும், உண்மையான அன்பை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் முதல்ல எனக்கு இயேசு யாருன்னு தெரியும். தேவன் தனது அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்னா இயேசுவை அனுப்பிதான் வெளிப்படுத்தினார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் அவர்கள் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் நம்மை முந்தி அன்பு கூர்ந்ததுனாலே அன்பு உண்டாயிருக்கிறதுன்னு உண்மையை பார்க்குறோம். அந்த அன்பு அவர் எப்படி கொடுக்குறாருன்னா குமாரனை அனுப்பி. இயேசுதான் அன்பினுடைய பூரண அடையாளம், பூரண வெளிச்சன்றதை பார்க்கணும். அப்போ வேதம் ஆரம்பம் முதல் இறுதி வர அன்பினுடைய கதை தான் சொல்லுது. ஆதி ஆரம்பத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு தேவனுடைய அன்பின் கதை. ஆதிகளிடத்துல தேவன் காண்பித்த மேலான உயர்வான அன்பினுடைய உடன்படிக்கை, அன்பினுடைய கட்டளை, அன்பினுடைய பிரமாணம், அன்பினுடைய ராஜ்யம், அதைதான் 13ஆம் அதிகாரத்துல நமக்கு அவர் சொல்றார். அப்போ இந்த 13ஆம் அதிகாரத்துல பவுல் இந்த அன்பினுடைய குணாதிசயங்களை சொல்லும் பொழுது இதை வெறுமனே நம்ம புரிந்து நம்ம அறிவதற்காக மாத்திரமல்ல, தேவனது அன்பின் குணாதிசயங்களை அறிந்து நாம அந்த அன்பை இந்த உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் சக மனிதனுக்கும் காட்டுவதற்காக தான் சொல்லப்படுகிறது என்பதை பார்ப்போம். இப்போ கடந்த வாரம் பார்த்தோம் அன்பு என்னுடைய அவசியம் என்னன்றதை முதல் 3 வசனத்தில் அவர் சொல்றார். ஏன் அன்பு அவசியம் சொன்னா, அன்பு இல்லாத ஆவிக்குரிய கடமைகள் வீணானதுன்றதை பார்த்தோம். அன்பில்லாத வேதவாசிப்போ, ஜெபமோ, ஆராதனையோ, விசுவாச ஐக்கியமோ, ஊழியமோ எல்லாம் வீணானதுன்னு சொல்லி பார்த்தோம். 2வது அன்பில்லாத ஆவிக்குரிய வரங்கள் வீணானதுன்றதை பார்த்தோம். அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், பல ஆவிக்குரிய திறமைகளும் அன்பில்லாமல் பயனில்லைன்னு சொல்லி சொல்றார். 3வது அவர் சொல்லும்போது அன்பில்லாத அர்ப்பணிப்பு, அன்பில்லாத இழப்பு பயனில்லைன்னு சொல்லி சொல்றார். அன்பில்லாமல் நீ என்ன இழந்தாலும், என்ன காணிக்க கொடுத்தாலும், உடம்பே சுத்தரிக்க கொடுத்தாலும், நீ ரத்த சாட்சியா மறிச்சாலும்
உன்கிட்ட கிறிஸ்துவனுடைய அன்பு இல்லைன்னு சொன்னா அது வீணானது அப்படின்னு சொல்றாரு. இப்ப 4ஆம் அதிகாரத்துல அந்த அன்பினுடைய கேரக்டரை டிஃபைன் பண்றாரு. 3 வசனத்துல அன்பினுடைய அவசியம் என்னன்றத கடந்த வாரம் பார்த்தோம். 4வது வசனத்துல இருந்து அன்பினுடைய கேரக்டர், அன்பினுடைய குணாதிசயம். அதுல முதல்ல சொல்றாரு, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. 15 விதமான தன்மையை சொல்றார், 15 விதமான அன்பினுடைய குணநலன்களை சொல்றார். ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா லவ் இஸ் கைண்ட்னஸ் சொல்லப்பட்டது. இங்க தமிழ்ல நீடிய சாந்தம் முதல்ல வருது, ஆங்கிலத்துல தயவு முதல்ல வருது. மூலமொழியையும் பார்த்தீங்கன்னா அன்பு தயவு நிறைந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? தயவுனா என்னன்னு பார்க்க போறோம். தயவுனா என்ன, இந்த தயவுல இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன, தயவு ஏன் அவசியம் அப்படின்ற 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். வேற அன்பை பல வடிவங்கள்ல சொல்லும் பொழுது அது பிரதானமா இந்த இடத்துல தமிழ்ல தயவு உள்ளதுன்னு போட்டிருக்குது. அது மூல மொழியில எப்படி இருக்குதுன்னா அன்பு தயவு செய்கிறதுன்னு போடுறது. அன்பு தயவை வெளிப்படுத்துகிறது, அன்பு தயவை செயல்படுத்துகிறது. அதான் சரியான முடிவு. தயவு உள்ளது மாத்திரம் இல்ல, தயவு செய்கிறது, தயவை வெளிப்படுத்துகிறது. இந்த இடத்துல பவுல் அன்பை குறித்து சொல்லக்கூடிய எதுவுமே பெயர் சொல் கிடையாது, அதாவது ஒரு டாபிக் கிடையாது. இங்க சொல்லப்பட்ட எல்லாமே ஒரு வினை சொல்ல பயன்படுத்துறார், ஒரு செயல்படக்கூடிய அன்பை தான் சொல்றார். எல்லா 15 விதமான குணாதிசயம் சொல்லும் பொழுது அது எல்லாமே செயல்படக்கூடிய ஒரு அன்பை தான் அவர் அன்பு சொல்றார். அப்படின்னா அன்புன்றது ஒரு ஃபீலிங் கிடையாது. உலகம் என்ன சொல்றது, அன்புன்றது ஃபீலிங், லவ் ஃபீலிங். அதெல்லாம் இல்லை. அன்பு உணர்ச்சி கிடையாது, அன்பு பேச்சு கிடையாது, பேசுறதில்ல அன்பு. அன்பு கட்டளை கிடையாது, அன்பு அஃபெக்ஷன் கிடையாது, அஃபெக்ஷன் ஈர்ப்பு கிடையாது, பாசம் கிடையாது. அன்புன்னு வேதம் சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் அது செயலை தான் சொல்லும். லவ் சப்ஜெக்ட் கிடையாது, அது வெர்பு, அது ஒரு வினை சொல், அது ஒரு செயல்படக்கூடிய கிரியையாக வேதம் இருக்கு. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாக எப்படி அன்பு கூர்ந்தார், யோவான் 3:16 சொல்லுது, அவர் அவருடைய குமாரனை தந்தருளி அன்பு கூர்ந்தார்னு சொல்லுது. குமாரனை தந்து கொடுக்கணும்னு அன்பு கிடையாது. கடவுளை வெறுமனே நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டளையோ நான் அன்பு கூறுறேன்னு சொல்லலை. அந்த அன்பை குமாரனை இழந்து கொடுத்துதான் அன்பை வெளிப்படுத்துறார். தயவு அப்படின்னு நீங்க பிரதானமா சொல்லும் பொழுது அது செயல்படக்கூடிய ஒன்றா, தயவு காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு போதவர் சொல்றார், அன்பு என்பது அது என்ன செய்கிறதோ அதுதான் அன்புங்கிறார். அன்பு புரியணும்னா எது செயல்படுகிறது தான் அன்பினுடைய வேலைன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வேதத்துல இருந்து தயவு பல இடங்கள்ல சொல்லப்பட்டாலும் சில இடத்துல கிருபைன்ற வார்த்தைக்கு பதிலாக தமிழ் வேதாகமும் தயவுன்ற வார்த்தையை பயன்படுத்துது. கடவுளுடைய அன்பு பயன்படுத்தப்பட்ட இடத்துல சில இடத்துல தயவுன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஆனா மூல மொழியிலையும் ஆங்கில வேதாகமத்திலையும் இந்த தயவுன்ற வார்த்தை பெக்யூலியரா சில குறிப்பிட்ட இடங்களை மட்டும்தான் கடவுள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 13:18 உபாகமம் 13:18 வாசிங்க. ஏன் ஃபர்ஸ்ட் வேர்டு பைபிளில் பயன்படுத்தப்படுது? ஆபிரகாம் அபிமெலேக்கு சில இடத்துல தயைன்ற வார்த்தை பயன்படுத்தினாலும் இந்த கைண்ட்னஸ், காட்லி கைண்ட்னஸ், கடவுளுடைய தயவுன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுள் தயவு காண்பித்தார். தயவு காண்பித்தார் சொல்லும் பொழுது தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி தயவு செய்தார்னு சொல்லப்படுது. தயவுன்றது உக்கிர கோபத்தை விட்டு திரும்பி வெளிக்காட்டுகிறது. தயவு செஞ்சு உனக்கு இறங்கி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணினார், உன்னை மீட்டு கொண்டார். தான் சரியான பதம். நியாயமா ஆக்கினை நீதியை செலுத்த வேண்டிய இடத்துல கடவுள் அன்பு செலுத்தி அவர்களை
கோபத்திலிருந்து ஆக்கினிலிருந்து தேவன் மீட்டு கொண்டார். கடவுள் தன்னுடைய அன்புள்ள தயவின் நிமித்தமாக தான் ஆதாமை மீட்க வருகிறார். ஆதாமுக்கு கடவுள் தயவு பாராட்டினார். நேரடியாக அந்த இடத்துல தயவுன்ற வார்த்தை இல்லைனாலும் முதல்ல வெளிப்பட்ட இடம். கடவுளுடைய கட்டளையே மீறி பாவம் செஞ்சு ஆதாம் ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது கடவுள் நீதியா அவனை சாகவே சாவான்ற கட்டளையை அவனுக்கு செயல்படுத்தாம, அவனை ஆக்கினை செலுத்தாம, தன் கோபத்தை நீதியா அவன் மேல ஊற்றாம அவனிடத்துல தனது அன்பை காட்டுறதுதான் தயவினுடைய வெளிப்பாடு. அன்பு என்பது கோபத்தை நிறுத்திவிட்டு, ஆக்கினியை நிறுத்திவிட்டு மீட்பை செயல்படுத்துவது தான் தயவு. இப்போ வேதம் தயவுன்னு சொல்லும் பொழுது முதல்ல என்ன சொல்லணும்னா, தயவு என்பது அழிவிலிருந்து ரட்சிக்கிறது, ஆக்கினியிலிருந்து காப்பாற்றுகிறது, கோபத்திலிருந்து சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது தான் தயவினுடைய முதல் குணாதிசயம். அவர் தயவா இருந்தனாலதான் காயினுடைய வாழ்க்கையில இரக்கம் பாராட்டி மன்னிப்பை வழங்கி ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிச்சார். ஆபேல் அங்கீகரிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தயவு. நோவாவுடைய காலத்துல முழு உலகத்தையும் ஆக்கினை செலுத்தும் பொழுது நோவாவை காப்பாற்றினதுக்கு அடிப்படையாக இருந்தது தயவு. நோவாவும் அழிக்கப்பட வேண்டியவன், நீதி செய்யப்பட வேண்டியவன், கடவுள் உக்கிரத்தை விட்டு திரும்புகிறார். யார்கிட்ட? நோவாகிட்ட. அப்படிதான் ஆபிரகாம் அழைக்கும் பொழுது தயவு நிமித்தமா ஆபிரகாம் அழைக்கிறார். தயவு நிமித்தமா யாக்கோபுக்கு கிருபை பாராட்டுகிறார். தயவு நிமித்தமா அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலை மீட்கிறார். உபாகமத்துல பல இடத்துல, என்னாகமத்துல பல இடத்துல அவர் உனக்கு தயவு செய்திருக்கிறார், தயவு செய்திருக்கிறார் அப்படின்னா என்னது? எகிப்துல உன்னை சங்காரம் பண்ணாம விட்டு வச்சுட்டார். வனாந்தரத்துல நீ பண்ண பாவத்துக்கு ஆக்கினை செலுத்தாம உனக்கு தயவை பாராட்டி உன்னை மீட்பை பாராட்டி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. வேதம் முழுவதும் பழைய ஏற்பாட்டில் கவனிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலையும் சரி, தயவுன்னு சொல்லும் பொழுது கடவுளுடைய வல்லமை மிக்க ரட்சிப்பின் மகத்துவத்தை சொல்லுது. அழிவிலிருந்து ஒரு நபரை கடவுள் காப்பாற்றுகிறது தயவினாலே என்று சொல்கிறார். முழு ரட்சிப்பின் செயல்பாடு தான் வேதம் தயவை ஒப்பிட்டு சொல்கிறது. இந்த தயவு கடவுளுடைய குணாதிசயம். கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் சாந்தம் உள்ளவர், கர்த்தர் பரிசுத்தமானவர், நீதியுள்ளவர் கூட கர்த்தர் தயவு உள்ளவர். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. இந்த தயவு புதிய ஏற்பாட்டில் தீத்து 3ஆம் அதிகாரம் அந்த 1 கொரிந்தியர் 13 தயவுன்ற வார்த்தைக்கு அடிப்படை வசனமா நம்ம இதுதான் பார்க்க போறோம். தீத்து 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசிங்க. தீத்து அவர் இருக்கக்கூடிய அந்த கிரேத்தா தீவினுடைய சபை அநேக புரிந்து சபையை போல பிரச்சனைகளையும் தவறான உபதேசங்களுக்கு செவி கொடுத்து பரிசுத்த வாழ்க்கையை குலைத்து போட்டு வாழ்ந்திருக்கும் பொழுது பவுல் இறுதியா அவர்களுக்கு சொல்றார், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயை மனுஷன் மேல் அன்பு பிரசன்னமானது. தேவன் தனது தயை மனுஷன்கிட்ட காட்டும் பொழுது அவர் என்ன செஞ்சாரு சொல்லுது, நீதியின் கிரியைகள் நிமித்தம் ரட்சியாமல் இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்தார் கடைசி வருது. 4-5 வசனம் தயைன்றதை எக்ஸ்பிளனேஷன் சொல்லும் பொழுது ரட்சித்தார், ரட்சிப்படினாலே, ரட்சிப்பை செயல்படுத்தினாலே சொல்லி திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறத நம்ம கவனிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் தயவு அப்படின்னு சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் மூலமாக மனுஷர் மேல அன்பு தனது தயை வெளிப்படுத்துவதற்கு குமாரனை அனுப்பி அவரை மகிமையை விட்டு இறக்கி மாம்ச சாயல் ஆக்குனது கடவுளுடைய தயவினுடைய உச்சக்கட்டம்ன்றத வர சொல்றார். தேவனுடைய தயவு என்பது நமது ஆத்ம நலனுக்காக நீதியான கோபத்தை விட்டு விலக்கி அவர் தன்னையே முழுமையாக தியாகம் செய்ததுதான் தயவினுடைய உச்சம். தயவுன்னு சொல்லும் பொழுது நரக ஆக்கிலிருந்து மீட்கப்படுகிறது, கோபத்திலையும் சாபத்திலிருந்தும் விடுவிக்கப்படுகிறோம் என்பதை சொல்லும்.
சொல்றாரு, நம்முடைய நீதியின் கிரியைகள் நிமித்தம் அல்ல, இரக்கத்தின்படியே நம்ம இடத்துல தயவு கூர்ந்தார். தயவு என்ன செய்கிறது? அழிவில் இருந்து ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிறதாக இருக்கிறது. முதல் விஷயம் அதுதான். இந்த கொரிந்து சபைக்கு என்ன பிரச்சனை? இந்த சபை ஒருத்தன் அழிச்சிட்டு இருக்கிறான். நான் பவுலை சேர்ந்தவன், பேதுரை சேர்ந்தவன், எனக்கு அந்நிய பாஷை வர இருக்குது, தீர்க்க தரிசனம் வர இருக்குது, நான் சபையில் முக்கியமான ஆள், நான் அவ்வளோ பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கிறான். அவனுடைய மேட்டிமையும் பெருமையும் சுற்றியுள்ள ஒரு சகோதரனை அழித்து கொண்டு அவனை மட்டம் தட்டி, அவனை ஒன்றும் இல்லாதவனாக்கி, அவனை காயப்படுத்தி, அவனை பலவீனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த குழப்பமான அந்த சபைக்கு முதல் தீர்வு என்ன? உன்ட்ட அன்பு இல்லை. அந்த அன்புல உன்ட்ட இல்லைன்னா தயவு உன்ட்ட இல்லை. ஏன்னா தயவு இல்லை, நீ நீதியையும் நியாயத்தையும் மேட்டிமையும் கொண்டிருக்கிற, நீ இரக்கத்தையும் மீட்பையும் காப்பாற்றுதலையும் ரட்சிப்பையும் செயல்படுத்தக்கூடிய பலனற்றவனாக இருக்கிறன்றத பிரதானமாக சொல்றார். ஏசு இந்த உலகத்துல வந்ததெல்லாம் அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாவே தயவு நிறைந்த வாழ்க்கை. அவர் அழிவுக்கு ஏதுவானவனை தேடி தேடி போய் காப்பாற்றினார். அழிவில் இருந்த குஷ்டரோகி, மரித்து போன எபிரிவினுடைய மக, படுக்கையில் இருந்த திமிர்வாதக்காரன், பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா பாடுபட்டு வந்த ஒரு மனுஷன், இதெல்லாம் அவருடைய தயவினுடைய வெளிப்பாடு. நியாயமா தண்டிக்கப்பட வேண்டிய, நியாயமா கோபத்தை வெளிப்படுத்த வேண்டிய மனிதனை தேவன் இறங்கி மீட்டார். ஏன் குறிந்து சபைக்கு இது சொல்றான்னா, உன்னை அப்படிதான் காப்பாத்தினார். குறிந்துல இருக்கிற நீ எவ்வளவு அயோக்கியமானவன் தெரியுமா? இஸ்ரவேலர்கள் எவ்வளவு கடவுளை வணங்கா கழுத்துள்ளவர்களா 40 வருஷம் கடவுளுடைய கோபத்துக்கு ஆளானாங்களோ, அதே மாதிரிதான் நீ இருக்க. உன் சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? எவ்வளோ விக்கிரக வழிபாடு நிறைந்த ஒரு சமுதாயம், எவ்வளோ உபச்சாரம் நிறைந்த ஒரு சமுதாயம். கடவுளை அறியாம கல்லையும் மண்ணையும் கும்பிட்டு கடவுளை அறியாம மனம் போன போக்குற வாழ்ந்த நீ, பிறந்ததுலேருந்து கடவுள் உன்னை சந்திக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில காணப்பட்டதெல்லாம் அநீதி, உன் வாழ்க்கையில காணப்பட்டதெல்லாம் அயோக்கியத்தனம். ஒரு பொழுதும் ஒரு நொடியும் நீ கடவுளுக்கு உண்மை உள்ளவனா இல்லை. உன் வாழ்க்கையில பரிசுத்தம் என்பது சுட்டு போட்டால் துணி அளவு கூட இல்லை. நீதியா கடவுள் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பா இருந்த உனக்கு அவர் நீதியும் தண்டனை கொடுத்திருந்துக்கணும். ஆனா அழிக்கப்பட வேண்டிய உனக்கு கடவுள் தயவு கொடுத்திருக்கிறார். உன்னுடைய அதான் அந்த தயவு சொல்லும் பொழுது நம்முடைய நீதியின் கிரியைகள் நிமித்தம். கொரிந்து சபை அது வளர்ந்துட்டு, அது சுவிசேஷத்தை அறிஞ்சிட்டு, என்னுடைய நீதியினால எனக்கு பரலோகம், என்னுடைய நீதியினால பரிசுத்தம், என்னுடைய நீதியின் கிரியினால நான் கடவுள் உண்மையா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் சொல்றாரு, உன் நீதியின் கிரியினால உனக்கு மீட் பண்ண. கடவுளுடைய நித்திய ஆக்கினைக்கு நேரம் அந்த ஒன்னிடத்துல கடவுள் தயவை காண்பித்தார். நாள்தோறும் பாவிகள் மேல சினம் கொள்ளுகிற தேவன் ஆபத்துல சொல்லப்படுது. ஆனா நாள்தோறும் சினம் கொள்ளக்கூடிய தேவன் அந்த சினத்தை வெளிப்படுத்தாம மன்னிப்பையும் ரட்சிப்பையும் வெளிப்படுத்தினார். இதுதான் தயவினுடைய குணாதிசயம். இந்த கொரிந்து சபைக்கு அது தேவை. இன்னைக்கு எல்லா சபைக்கும் இருக்காரு. உங்களுக்கு எனக்கும் அன்புல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அன்புல உங்களுக்கு எனக்கும் தயவு என்கிற குணாதிசய இதயத்திலிருந்து வெளிப்படுத்துறது. ஏன் வெளிப்படுத்துறது இல்லைன்னு சொன்னா, நமக்குள்ள கோபத்தையும் நீதியையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கும். சக மனிதனுடைய அழிவை குறிச்ச சிந்தனை, சக மனிதனுடைய மீட்பை குறிச்ச பாரம் இல்லை. இந்த சபைக்குள்ள ஒருத்தன் பலவீனப்படுறான், ஒருத்தன் விபச்சாரம் பண்றான், ஒருத்தன் பெருமை பாராட்டிட்டு இருக்கிறான், ஒருத்தன் ஜாதிய சிந்தை கொண்டவனா இருக்கிறான், ஒருத்தன் பிரிவினைகளை உண்டு பண்ணிட்டு இருக்கிறான், ஒருத்தன் திருவிருந்த தவறா பயன்படுத்துறான், ஒருத்தன் இஷ்டத்துக்கு சங்கீதம் பாடிக்கிட்டு இருக்கிறான், வரத்தை பரிசுப்படுத்திட்டு இருக்கிறான், பிரச்சனை வந்தா புறஜாதியாங்கிட்ட போய் வழக்க தீர்க்க போய்கிட்டு இருக்கிறான், மாம்சத்தின்படி அசுத்திப்படுத்திட்டு இருக்கிறான். யாருக்கு எந்த கவலையும் இல்லை, யாரை குறிச்சு எந்த கவலையும் இல்லை. ஆனா எல்லாம் ஒண்ணு கூடி வந்து ஆராதிக்கிறான், எல்லாம் ஒண்ணு கூடி வந்து ஜெபிக்கிறான், சங்கீதம் பாடுறான், ஆராதனை பண்றான். ஆனா ஒருத்தனை குறித்து, ஒருத்தனுடைய அழிவை குறித்து ஒருத்தனுக்கு கவலை இல்லை. ஒருத்தனுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து ஒருத்தனுக்கு அவனை மீட்பதற்கான இருதயம் இல்லாம இருக்குது. அதான் கேட்கிறாரு, உங்ககிட்ட முதல்ல தயவு இல்லை. ஏன்னா நீ முதல்ல தயவை புரிஞ்சுக்கல. கடவுள் அழிக்கப்பட வேண்டிய ஒன்றை, விதிக்கப்பட வேண்டிய ஒன்றை காப்பாங்க. உன் பாவத்துல உன்னை விட்டுட்டு போயிருந்தாருன்னு சொன்னா
நீ புறஜாதியான போல தண்டிக்கப்பட்டு நீதியான கோபத்துக்கு ஆயிருக்கும். ஆபிரகாமை சந்திக்காம போனா, இஸ்ரவேலை எகிப்துல மீட்காம போனா, தன்னை தமது ஜனங்களுக்கு வெளிப்படுத்தாம போனா கடவுளுடைய உட்புற கோபத்தினால தண்டிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனா கடவுளுடைய அப்படி விடலை. உன் அழிவுல கடவுள் உன்னை விடாம, உன் பாவத்துல கடவுள் உன்னை விடாம, உன் சுபாவத்தின்படி கடவுள் உன்னை வாழ விடாம தேவன் உன்னை சந்திச்சு ஆக்கினைக்கு ஏதுவான உனக்கு மீட்பை கொடுத்தார். உனக்கு தயவு பாருங்க. அப்படி அந்த தயவை உன் சகோதரனுக்கு ஏன் காட்ட மாட்டேங்கிற? உன் சகோதரனுடைய அழிவுல உனக்கு எந்த உணர்வும் இல்லை. உன் சகோதரன் பலவீனப்படுறான், நீ அந்த அந்த பலவீனத்தை குறித்து உனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவன் பாவத்துல உலண்டு இருக்கிறான், அவன் பிசாசனுடைய கரத்துக்கு போறான், அவன் பரிசுத்தம் அடையாம இருக்கிறான், அவன் வளராம இருக்கிறான், அவன் நொறுங்குண்டு இருக்கிறான், அவன் உடைஞ்சு போயிருக்கிறான். நீ படுக்க கவலையற்று இருக்கிறே. உன் பிரச்சனைக்கு தீர்வு நீ தயவை நீ பெற்றிருக்கிறியா? கடவுள் உனக்கு கொடுத்த இந்த தயவை நீ உணர்ந்தன்னு சொன்னா இந்த தயவை இன்னொருத்தனுக்கு வழங்கணுமே. குறைந்த சபை அன்புல தயவு இல்லாம போனதுடைய ஆபத்து, அதனுடைய அழிவுக்கு ஏதுவானதாக இருக்கிறதுன்றத அவர் சொல்றார். உங்களுக்கு எனக்கு இதுதான் பாடம். நம்ம சுத்தி உள்ளவன் அழிஞ்சிட்டு இருக்கிறான், நம்முடைய சபையில உள்ளவன் அழிஞ்சிட்டு இருக்கிறான், அவன் ஆத்ம வாழ்க்கையில குன்றி போயிருக்கிறான், அவன் சரீரத்துல பலவீனமா இருக்கிறான், அவன் பாவத்தால பாடுபடுகிறவனா இருக்கிறான். அவனுடைய அழிவை குறித்து அழகு உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் கடவுள் அறியாமல் நித்திய அழிவில் நின்று கொண்டிருக்கிறார். கடவுளுடைய உக்கிர கோபத்துக்கு கீழாக உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சரியாக இருக்கிறேன், எவன் செத்தா எனக்கு என்ன, எவன் பாவத்தில் விழுந்து போனால் எனக்கு என்ன, எவன் அதில் ஊறி போனால் எனக்கு என்ன, அவனுடைய பரிசுத்தத்துக்கும் அவனுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கும் அவனுடைய பாவ போராட்டத்துக்கும் அவன் மீது காட்ட வேண்டிய எந்த மனதுருக்கத்தையும் தயவே நான் காட்டுவேன். நான் வருவேன், உட்காருவேன், வார்த்தையை கேட்பேன், ஆராதிப்பேன், எஞ்சி போவேன். இதான் எல்லா தீர்த்த சபைகளுடைய பரிதாப நிலை. வாரந்தோறும் சபைக்கு வருவாங்க, ஆராதி கேட்பாங்க, காணிக்க கொடுப்பாங்க, நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கேன், நான் நேர்மையாக இருக்கேன். பொழுது சபை தான் இருக்குது. சொல்கிறாரு, நீ ரொம்ப ஆபத்தில் இருக்கிற, முதல்ல உனக்கு அன்புனா என்னன்னு தெரில, அன்புல உங்ககிட்ட தயவு இல்லை. நீ நியாயம் தீர்க்க பார்க்குற, நீதி செய்ய பார்க்குற, குறை கண்டுபிடிக்கிற, பலவீனப்படுத்த பார்க்குற, காயப்படுத்த பார்க்குற. ஆனால் இன்னொருத்தனுடைய மீட்புக்கு, இன்னொருத்தனுடைய ஆவிக்குரிய மீட்புக்கு, இன்னொருத்தனுடைய அழிவில் இருந்த மீட்புக்கு, இன்னொருத்தனை கடவுளோடு இணைப்பதில், கிறிஸ்துவில் அவனை பலப்படுத்தி கட்டுவதில், அவன் அழிக்காம ஊன்ற பலப்படுத்தி கட்டுறதுக்கு நீ ஒன்றும் செய்யலை. ஆனால் பவுலுக்கு அந்த சபையுடைய போதகம் கிடையாது. பவுல் அந்த சபைக்கு எந்த பிரதான ஊழியக்காரனும் கிடையாது. ஆனால் அந்தியோகியா சபையுடைய ஊழியக்காரன். ஆனால் அந்த சபையை குறித்து சொல்றான், நீ பலவீனப்படும் பொழுது என் ஆத்மா எரியுதுன்றான். உங்களெல்லாம் ஒருத்தன் பலவீனப்படும் பொழுது நான் தடுமாறலையா? நீ அழுகும் பொழுது நான் அழாம இருந்துருவேனா? நீ துக்கப்படும் பொழுது நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? நீ மகிழ்ச்சி இல்லாம இருக்கும் பொழுது என் வாழ்க்கை இப்படி இந்த உணர்வு நமக்கு இருக்குதா? சபையா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஆத்ம அழிவை குறித்து, அவர்களுடைய பாவ போராட்டத்தை குறித்து, அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்து, அவர்கள் கடவுளோடு வளராதபடி, கடவுளுக்குள்ளாக அவர்கள் பலமடையாதபடி இருக்கக்கூடிய தடைகளை போக்குறவர்களா இருக்கிறோமா? நம்ம சபைக்கு பார்வையாளர்கள் கிடையாது, கெஸ்ட் கிடையாது, விருந்தாளிகள் கிடையாது. நீ இயேசுடைய சரீரத்துல இணைக்கப்பட்ட நபர்களா நாம இருக்கும் பொழுது இயேசு நம்மளை இன்னமும் காப்பாற்றிட்டு இருக்கிறார், இன்னமும் தயவு பாராட்டி இருக்கிறார், இன்னமும் அழிக்கப்படாதபடி நம்ம மீது தயவை கூர்ந்து கொண்டே இருக்கிறார். இந்த தயவை நம்ம நம்முடைய குடும்பத்தில் எப்படி காட்டுறோம்? எவ்வளவு சொன்னாலும் அவன் திருந்த மாட்டான், எவ்வளவு சொன்னாலும் இந்த பிள்ளைங்க திருந்தாது, நீங்கிட்ட எவ்வளவு அன்பு காட்டினாலும் இப்படி புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவன் பாட்டுக்கு அவன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம். அது அவனுக்கும் கடவுளுக்குமான சம்பந்தம் வந்து போறதா? இயேசு என்னை பார்த்து இவன் திருந்தவே மாட்டாங்க இப்படிதான் சொல்லி போயிருக்காருன்னா என்னால் என்ன ஆகுது? என் மீட்பு எங்க நிறைவேறும்? அவர் என்னிடத்துல தொடர்ந்து இரக்கத்தையும் தயவையும் அவர் காண்பித்து மீட்கிறவராக இருக்கிறார். நேற்று கரூர்ல அரசியல் பிரச்சாரத்துல 40 பேர் செத்துட்டான். போனவனுக்கு அன்னைக்கு மரணம் தெரியாது. குழந்தைகள், பெண்கள் எல்லாரும் போயிருக்கிறான். ரொம்ப ஆரவாரத்தோட மகிழ்ச்சியா சந்தோஷமா போயிருக்கிறான். ஏதோ ஒரு நிகழ்வுக்கு போயிட்டு வரணும் போயிருக்கிறான். அங்க இருக்கிற ஆபத்தும் அழிவும் எதுவுமே அவனுக்கு தெரியாது.
போய் கொஞ்ச நேரத்துல திரள் கூட்டமான மக்களுடைய அந்த மூச்சு திணறல்ல சிறு குழந்தைகள் இருந்து பெண்கள் வரைக்கும் பெரிய ஓடம், பெரிய கிளாஸ் என்ன 40 பேர் சுத்தினான். நல்லடக்கம் வந்து சாகலை, ஆக்சிடென்ட் ஆகி சாகலை, கூட்டத்தை பார்க்க போய் செத்துட்டு வந்தான். நியூஸை கேட்டா படம் பதறுது. ஒவ்வொருத்தையும் எவ்வளவு கனவோட எவ்வளவு நோக்கத்தோட நான் வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பான், எவ்வளவு பாரத்தோட வாழ்க்கையில முன்னேறணும்னு எண்ணத்தோட போயிருப்பான். அவனுடைய குழந்தை, அவனுடைய சகோதரன், அவனுடைய தாய் தகப்பன் மறிக்கும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன? நம்மளுடைய குடும்பத்தினுடைய ஒரு உறவு அந்த கூட்டத்துல போய் செத்துருந்தா நம்முடைய நிலை என்ன? என்னுடைய பிள்ளையோ என்னுடைய சகோதரனோ இந்த இடத்துல போய் ஒரு அற்பத்தனமான ஒரு காரியத்துக்கான என் உயிரை இழந்திருக்கவே இருக்கிறான். நமக்கு அது ஒரு நியூஸ், எங்கேயோ ஓனம் செத்துட்டான், என்ன செத்தான் ஆனாங்க. இப்படிதான் நம்ம சபைக்குள்ளே இருக்கிறோம். உலகத்துல ஒரு மனிதனுடைய அழிவை குறித்து ஒரு பாரம் இல்லை. நம்ம சபைக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரன், விசுவாசி, நம்முடைய குடும்ப நபர்கள் எப்போ வேணாலும் இதே அழிவு நாளைக்கு என் பிள்ளைக்கு நடக்கும், மனைவிக்கு நடக்கும், தாய்க்கு நடக்கும், தகப்பனுக்கு நடக்கும், நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் நடக்கும். பாட்டுக்கு அழிவுல போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்தா உண்மையாகவே நம்ம தயவுள்ளவர்களா, தயவை பெற்ற நபர்களா நம்ம கேட்கணும். நமக்கு பாரமும் கண்ணீரும் துக்கமும் வருத்தமும் இல்லைன்னு சொன்னா உண்மையான தயவை உணர. இப்ப முதல்ல பவுலுங்கிறதுல தான் சொல்றாரு, தயவு என்பது அழிவிலிருந்து ரட்சிக்கிறது. உண்மையாவே இயேசுவால நீங்க தயவை பெற்ற நபர்னு சொன்னா இந்த அழிவுல இருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய பாரமும் வைராக்கியம். அதனாலதான் இயேசு மனுஷகுமாரன் தலைத்தாய்க்கு இடம் வந்து சொன்னார். நான் இந்த உலகத்துல எவ்வளவோ நெருக்கப்படுவேன்னு சொல்லி சொன்னார். அந்த ஆத்மாவினுடைய அழிவை மீட்புக்காக எவ்வளவு பெரிய அவமானத்தையும் ஒரு மனிதனை ரட்சிப்பதற்காக அவர் பல மைல் தூரம் நடந்து போனார். சமாரிய ஸ்திரீ என்கிற ஒரு விதவை, ஒரு விபச்சாரி, ஒரு பாமர ஸ்திரீ, கடவுளை அறியாதவரை ரட்சிப்பதற்காக எருசலேம்ல இருந்து சமாரியா வரைக்கும் நடந்து போய் பசி தாகத்துல அவர்கிட்ட தண்ணி கேட்டு அவளை மீட்பதற்கு தயாராக அந்த ஒரு ஆத்மா அவருக்கு நேரப்பட்டதா இருக்கு. உங்க தயவு யார்கிட்ட இருக்குது? உங்களை பார்த்தா அழிவு இருக்கக்கூடிய மக்களுக்கு தயவு காட்டுகிற நபர்கள் இருந்தீங்களா? கடவுளுடைய அன்பை, இரக்கத்தை, கடவுளுடைய அன்பின் குணாதிசயத்தை நம்ம வெளிப்படுத்துறோமா? நம்ம நல்லா இருந்தா போதும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தா போதும், நம்ம சௌகரியமா இருந்தா போதும், நான் கஷ்டப்படாம இருக்கும். கடவுளிடத்துல மனம் திரும்ப. ரெண்டாவது தயவினுடைய குணாதிசயம், அதை தீத்து திரும்ப பார்க்குறோம். தீத்து 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல அவரு 5ல இப்ப நடுப்பகுதியில் அவர் சொல்றாரு, நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். வெறுமனே அழிவில் இருந்து இல்லை, வெறுமனே கோபத்திலிருந்து மாத்திரமல்ல, அவர் நமக்கு புதிய மறுபிறப்பை கொடுத்து, புதிய இருதயத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலையும் கொடுத்திருக்கிறார். தயவினுடைய 2வது குணாதிசயம் என்னன்னா, அது பரிசுத்தத்தில் பாதுகாக்கிறதாக இருக்கிறது. தயவு அழிவில் இருந்து ரட்சிக்கிறது. அது மாத்திரம் இல்ல, தயவு பரிசுத்த குலைச்சலடா அடையாமல் பாதுகாக்கிறது. தேவனுடைய தயவை ஒரு மனுஷன் பெறும் பொழுது அவனுடைய பாவங்களை அனைத்திலையும் கழுவி விடுகிறதா இருக்கிறது. வெறுமனே இயேசு அனுப்பி உன்னை நீதிமானாகினேன், உன் பாவத்துக்கான விலைக்கரியத்தை செலுத்திட்டேன்னு மாத்திரம் அவர் சொல்லலை. அவர் ஆவியானவரை அனுப்பி அந்த தயவின் நிமித்தமா நம்மளை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு புதிய மனுஷனா கடவுள் நம்மளை ஆகிறார். யோபு 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோபு 10:12. சொல்றாரு யோபு, எனக்கு ஜீவனை தந்ததும். ஜீவன் எப்ப கொடுக்கிறார்? அவன் மன்னிப்பை ரட்சிப்பேன் சொல்றார். அழிவுக்கு ஏதுவா மரித்து போன எனக்கு உயிர் கொடுத்தைய ஆத்துமா உலகத்துல இருந்து பிரிச்சு, உன் கோபத்துல இருந்து பிரிச்சு அழிவுல இருந்து காப்பாற்றினீங்க. அது மாத்திரம் இல்ல, தயவையும் எனக்கு பாராட்டி. தயவை பாராட்டி என்ன செஞ்சாரா? அது பராமரிப்பினாலே
என் ஆவியை காப்பாற்றுவீர்கள் சொல்றாங்க. மீட்கப்பட்ட மனிதனுக்கு, தயவு பாட்டின மனிதனுக்கு தேவன் தனது பராமரிப்பின் மூலமாக அவனை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆதாமுக்கு ஏன் ரட்சிப்பு? ஆதாம ஏதேனிலிருந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அவன் இனி கடவுளுக்கு எதிராக கலகம் செய்யாம பரிசுத்தத்தை பாதுகாத்து வாழணும். அவன் கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கணும். நோவாவையை மீட்டார், அழிவிலிருந்து நோவாவையை காப்பாற்றினார். அவன் இந்த உலகத்துக்கு பரிசுத்தத்தை வெளிப்படுத்தணும். ஆபிரகாமையே அழைக்கிறார். இஸ்ரவேலை எகிப்திலிருந்து ரட்சிக்கிறார். இஸ்ரவேலை நான் என்னுடைய சேஷ்ட புத்திரனா உன்னை தெரிந்து கொண்டு ஏன் சொல்றாரு? நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்க. நீ இந்த உலகத்திலிருந்து பிரிந்து நீ கானானுக்குள்ள போய் நான் எவ்வளவு பெரிய பரிசுத்த தேவன் இந்த உலகத்துக்கு காட்டு. உனக்கு கொடுக்கப்பட்ட மகிமையான ஸ்லாக்கியத்துல நீ இருந்து என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த உலகம் என்னுடைய பரிசுத்த மகிமையை அறிந்து கொள்ளுன்றத சொல்றார். கடவுள் நம்ம இடத்துல தயவு பாராட்டும் பொழுது நம்ம இடத்துல மனம் திரும்புதலையும் பரிசுத்தமாகுதலையும் செயல்படுத்துகிறார். மனம் திரும்புதலும் பரிசுத்தமாகுதல்னு சொன்னா நான் தயவு பெறுகிறேன்னு அர்த்தம். தயவினுடைய வேல்யூ எனக்கு புரியன்னு அர்த்தம். ரோமர் 2:4-7 ரோமர் 2:4-7 தேவதயவு நீ புறப்படும்படி உன்னை ஏவுவதற்கு அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளுக்கு ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கு குணப்படாத எதையும் ஏற்றபடி தேவனுடைய நீதியிலிருந்து வெளிப்படும் கோபத்தினை நாளிலே உனக்காக கோபத்தினை குதித்துக் கொள்கிறாயோ? தேவன் அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கணத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனையும் அளிப்பார். பவுல் இந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். கடவுள் உனக்கு தயவு பாட்டுகிறான்னு சொன்னா கடவுள் தயவின் மூலமா உன்னை குணப்படுத்துகிறார், உன்னை சுத்திகரிக்கிறார். கடவுளுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இதெல்லாம் ஒன்பை ஒன்னா வருது. தயவின் மூலமாக பொறுமையும் நீடிய சாந்தத்தை அவர் உனக்கு காண்பிக்கிறாரு. ஏன்னா உன் மன கடினம் லகுவாகும், உன் சுபாவம் மாற்றப்படணும். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிச்சு சோர்ந்து போகாம நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுங்கிறதுக்கு தான் உனக்கு தயவு காராட்டி இருக்கிறார். நற்கிரியைகளையும் மகிமையும் கனத்தையும் பாராட்டி குணப்பட்டக்கூடிய இருதயவனா ஆளுநர். கடவுள் உனக்கு ஏன் தயவு கொடுத்துருக்காருன்னு சொன்னா அவனுடைய மனம் திரும்புதல் மற்ற ஜனங்களுக்கு ஒரு அன்பின் பாலமாக இருக்கும்படியாக உனக்கு மனம் திரும்புதல் கொடுக்கிறார். கடவுள் உன்னை பரிசுத்தப்படுத்தும் பொழுது சுத்தி உள்ளவனுக்கு மனம் திரும்புதலுக்கான வாய்ப்பை கொடுக்குறார். இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, இப்படி ஒரு தேவன் இருக்கிறாரு, இப்படி ஒரு மகிமைக்குரிய ரட்சிப்பு இருக்குது, மகிமைக்குரிய அன்பின் ரட்சகர் ஒருத்தர் இருக்கிறார்ன்றத உன் பரிசுத்தமாகுதல் மூலமா தான் கடவுள் வெளிப்படுத்தார். நீ பரிசுத்தம் அடையாம கடவுள் இந்த உலகத்துல ஜனங்களுக்கு மனம் திரும்புதலையும் ரட்சிப்பையும் வெளிப்படுத்துறது என்பதை சொன்னார். இந்த உலகத்துல ஒவ்வொரு விசுவாசியும் தேவன் தயவு பாராட்டி ரட்சிக்கும் பொழுது அவன் பரிசுத்தத்துக்கென்று அர்ப்பணிப்பை தேவன் எதிர்பார்த்து அவன் ரட்சிக்கிறார். பரிசுத்த அர்ப்பணிப்பு இல்லாம கடவுள் உலகத்தை மாற்றுவது கிடையாது. ஒரு பரிசுத்த சமுதாயத்தை கடவுள் உருவாக்குவதற்கு தயவையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறவராக இருக்கிறார். ரோமர் 11:22 ரோமர் 11:22 யூதனுக்கு புறஜாதி கொடுக்கப்பட்ட அந்த மீட்பு அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றார், தெரிந்து கொண்ட அந்த யூதர்கள், அழைக்கப்பட்ட யூதர்கள் அதற்கு அபாத்திரமா வாழும் பொழுது அவர்கள் கடவுளுடைய ரட்சிப்பை புறந்தள்ளி குமாரனுடைய மரணத்தை புறந்தள்ளி குமாரன் அவர்கள் நிராகரிக்கும் பொழுது கடவுள் புறஜாதியான ஓங்கிட்ட தயவு காண்பிச்சார். அவன் ஒழுங்கா வாழன்னா உன்னை ரட்சித்திருக்கிறார், அவன் கீழ்ப்படியல்ன்றதுக்காக தான் உனக்கு பரிசுத்த அழைப்பை கொடுத்திருக்கிறார்.
உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேன்மையான தயவை பாரு. விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்திருக்கிறார். அளிக்கப்பட வேண்டிய அந்த ஜனத்துக்கு அவர் நீதியை செலுத்தி உனக்கு கிருபையும் தயவையும் காண்பித்திருக்கிறார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாய், ஆனால் உனக்கு தயவு கிடைக்கும். அவர் தயவு கொடுத்திருக்கிறார், ஆனா தயவுல நிலைத்திருக்கிறது உனக்கு பொறுப்பு. அந்த தயவுல நிலைத்திருக்குன்னு சொன்னா நீ மனம் திரும்பி குணப்பட்டு ஆவியினால பரிசுத்தமாகி புதிதாக்குதலுக்கு உன்னை அர்ப்பணிக்கணும். பொழுது சபையினுடைய முக்கியமான 2வது பிரச்சனை, இந்த சபை பரிசுத்தம் அடையல. அந்த சபை பரிசுத்தத்தை பிரசங்கம் பண்ணுது, பரிசுத்தத்தை வாஞ்சிக்குது, ஆனா பரிசுத்தத்தை செயல்படுத்தலை. அந்த சபை புதுப்பிக்கப்படலை. அது ஆவியின் வரங்களை கொண்டு இருக்கிறது, ஆவியின் கனிகளை கொண்டு இல்லை. அது ஆவிக்குரிய எல்லா மேன்மைகளையும் கொண்டு இருக்கிறது, ஆனா ஆவிக்குரிய சாட்சியுள்ள வாழ்வை கொண்டு இல்லை. அதான் அவர் சொல்றாரு, உனக்கு தயவினுடைய மேன்மை புரியல. தயவு உன்னை பரிசுத்தப்படுத்துன்றத நீ உணராம இருக்கிற. உண்மையான தயவை பற்றவன் அது பரிசுத்தம் அடைவதற்கான எல்லா ஆவிக்குரிய சாக்கியங்களையும் வருகிறான். இயேசு ஒவ்வொரு பாவியை மீட்கும் பொழுது அவனுக்கு இந்த பரிசுத்தமாகுதலை கொடுக்கிறார். பேதுரு அழைக்கும் பொழுது, மத்தேயு அழைக்கும் பொழுது, சகையை அழைக்கும் பொழுது, விபச்சாரிக்கு மீட்பை கொடுக்கும் பொழுது, திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தும் பொழுது, குஷ்டரோகியை சுகப்படுத்தும் பொழுது, அந்த மீட்பு பெற்ற ஒவ்வொருத்தனும் தன்னுடைய வாழ்க்கையை புதிதாக்குறான். இயேசுவினுடைய தயவை காட்டுகிறவனா இருக்கிறான், இயேசுவுக்காக சாட்சி பகரவனா இருக்கிறான், இயேசுவுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனா இருக்கிறான். இயேசுவினுடைய ஆவியினால தன்னை பரிசுத்தமாக்குதல்ல வளர்கிறவனாக இருக்கிறான். பாவத்தால கரப்படாதபடி தன்னை பாதுகாக்கிறவனா இருக்கிறான். நீங்க பெறுவீங்களா? கடவுள் உங்களுக்கு தயவு பாராட்டிருக்கிறான்னு சொன்னா உங்க வாழ்க்கையில பரிசுத்தமாகுதல் எவ்வளவு முக்கியமானது. பரிசுத்தமாகுதல்ல வளர்றீங்களா? புதிய மனிதர்களா இருக்கிறீங்களா? பழைய சுபாவங்களை விட்டு வெளியே வர்றீங்களா? பழைய பாவ வழக்கங்கள்ல இருந்து, பாரம்பரியங்கள்ல இருந்து, உங்களுடைய சொந்த பலவீனங்கள் இருந்து மேற்கொண்டு வளர்கிறவர்களாக நீங்க இருக்கீங்களா? பரிசுத்தம் அடையாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் அடையாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்திலே மகிமைக்குரியவனாக வாழ போறதில்லை. குறித்து சபை அவன் பரிசுத்தம் அடையாதனால இன்னொருத்தனுடைய பாவத்துல அவன் வந்து மீட்க முடியாத ஒண்ணு, பாவத்தை களைந்து பரிசுத்தமாகுதலே அவனால் நடைமுறைப்படுத்த முடியல. 1 அதிகாரத்துல ஒருத்தர் விபச்சாரம் பண்ணி தகப்பனுடைய மனைவியை வச்சிருக்கிறான், சித்தியை வச்சிருக்கிறான். அவனை கண்டிக்க அவங்களுக்கு துப்பு இல்லை, அவனை எச்சரிக்க அவங்களுக்கு துப்பு இல்லை. ஆளாளுக்கு பிரிவினை பேசிட்டு இருக்கும் பொழுது தேவனது பிரமாணங்களை சொல்லி நியாய பிரமாணத்துக்கு பரிசுத்த வழிநடத்த அங்க ஆள் இல்லை. கர்த்தருடைய பந்தி அங்க தவறான முறையை பயன்படுத்தப்படுகிறது. வழக்குகளுக்காக அவன் உலகத்தை நாடி போற அப்படி பல குழப்பங்கள்ல அந்த சபையில காணப்படாத ஒன்று பரிசுத்த ஜீவியம், பரிசுத்த சாட்சியற்ற வாழ்க்கை காணப்படுகிறது. காரணம் என்னன்னா தயவினுடைய மேன்மையை உணரல. ஆண்டவர் எப்பொழுதும் ஒவ்வொரு பாவியை மீட்கும் பொழுது, அவனுக்கு தனது தயவை காட்டும் பொழுது, அவன் பரிசுத்தமாகுதல மன உற்சாகத்தோடு, மன வலிமையோடு, மன பாரத்தோடு அவன் செய்யறது மாற்றமில்ல, தன்னை சுற்றியில் உனையை பரிசுத்தமா பாதுகாக்கிறான். தன்னுடைய பிள்ளைகளுடைய பாவத்தையும் குடும்பத்துடைய பாவத்தையும் சகித்தல. யோபு அவன் நீதிமான உத்தமான வாழ்ந்த பொழுது தன் பிள்ளைகளுடைய பாவத்துக்காக தினந்தோறும் கடவுள்கிட்ட பலி செலுத்துறான். அந்த பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக போராடுறீங்களா? அப்படி பிள்ளைகள் பாவம் செய்யும் பொழுது, வாழ்க்கை துணை பாவம் செய்யும் பொழுது எச்சரிக்கிறோமா, கண்டிக்கிறோமா, பரிசுத்தமாக தொடர்ந்து செய்கிறோமா? ஆனால் இயேசு உங்களை என்னையும் பரிசுத்தமாக தொடர்ந்து செய்கிறார். அந்த ஆவியின் மூலமா, வேத வார்த்தையின் மூலமா, பிரசங்கத்தின் மூலமா, பல ஏதுக்கள் மூலமா கடவுள் உங்களை திருப்பி பரிசுத்தப்படுத்துகிறார். ஆனால் நீங்க மற்றவங்களுடைய பரிசுத்தத்துக்கு எந்த குறையும் காட்டணும். மற்றவங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கான எந்த வழிமுறையும் செய்யறதில்லை. கேட்டா திருந்த மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. இயேசு நம்மளை அப்படி விட்டு போயிருந்தாருன்னா, நம்ம பரிசுத்தம் அடைய மாட்டோம்னு சொல்லி நம்மளை கை விட்டு போயிருந்தாருன்னா, நம்முடைய முன்னிலைமை பின்னிலைமையை விட மோசமாக போயிருந்துடும். ஆனால் இயேசு தயவுள்ளவரா தொடர்ந்து ஆவியின் மூலமா சுத்திகரிச்சுட்டே இருக்கிறார். ஆவியானவர் பேசுறது நம்ம செஞ்சு கொடுக்குறோமா? ஆவியானவர் பாவத்தை நோக்கும் பொழுது கீழ்ப்படுகிறோமா? ஆவியானவர் எச்சரிக்கும் பொழுது நம்ம திருத்திக்கிறோமா? ஒன்றும் இல்லையே. தொடர்ந்து அதே பாவம், தொடர்ந்து அதே சுபாவம், தொடர்ந்து அதே மாதிரியான வாழ்க்கை. ஆனாலும் மீட்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் தேவன்
சுத்திகரித்துக் கொண்டிருக்காங்க. நம்ம மற்றவர்களை சுத்திகரிப்பதற்கு, சபையை சுத்திகரிப்பதற்கு, மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, மற்றவர்களுடைய பாவ போராட்டங்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு, சரிப்படுத்துவதற்கு என்ன முயற்சி செய்யறாங்க. எவ்வளோ பேர்கிட்ட பேசுகிறோம், எவ்வளோ பேருக்கு ஆலோசனை கொடுக்குறோம், எவ்வளோ பேருடைய பாவத்தை கண்டிக்கிறோம், எச்சரிக்கிறோம், சீர்படுத்துகிறோம், பரிசுத்தமாகிறதுடைய அவசியத்தை சொல்கிறோம். ஏன்னா நம்ம முதல்ல பரிசுத்தம் அடைகிறதில்ல. நம்ம எல்லா பாவங்களையும் செஞ்சு கொண்டு எப்படி இன்னொருத்தனை பரிசுத்தப்படுத்துறது, நம்ம தவறான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு எப்படி மற்றவனை சரிப்படுத்த பார்க்கறது. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாக இல்லைன்னு சொன்னா நம்ம ரட்சிக்கப்படலை. நம்முடைய குணாதிசயம் மாறல, செயல் மாறலன்னு சொன்னா தயவனுடைய மேன்மையை நம்ம ஒருபொழுது உணரலன்னு சொல்லி அர்த்தம். அவர்களுடைய சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே ஒரு தயவுனால என்னை பரிசுத்தப்படுத்தி நான் சுத்தியில் உங்களை பரிசுத்தமா வாழ, பூமிக்கு உப்பா வெளிச்சமா கண்டிக்க, கண்டும் காலாம போகாம ஆலோசனை சொல்ல, எச்சரிக்க, சீர்படுத்த பலனை கொடுங்கன்னு சொல்லி. மூணாவது தயவு. முதல்ல பார்க்குறோம் தயவு அழிவில் இருந்து காப்பாற்றுகிறது, ரெண்டாவது தயவு பரிசுத்திலிருந்து பாதுகாக்கிறது, மூணாவது தயவு நித்தியம் வரை அன்பு செலுத்துகிறது. தயவு நித்தியம் வரை அன்பு செலுத்துகிறதாக இருக்கிறது. அதே அவர் தீத்துல 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றாரு. 6:7 சொல்றாரு. வாசிங்க. 3:6-7. பாருங்க, இப்போ பரிசுத்தாவியை சம்பூர்ணமா பொழிந்தருனார். ஆவியினால் நம்மளை மறுபரப்படை செய்யார், புதிதாக்க செய்யறாரு. மூணாவது மூலமா நம்மளை நீதிமான்கள் ஆக்கி நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையை நாம் சுதந்திரிக்கும்படியா, நித்திய ஜீவன் மீது உனக்கு பற்றுறுதி இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து மூலமாக ஆவியானவரை நமக்கு சம்பூர்ணமாக பொழிந்திருக்கிறார் என்று சொன்னார். தேவனுடைய தயவுள்ள அன்பு என்பது ஒரு பொழுதும் முடிவில்லாத தயவு, முடிவுக்கு வராத தயவு. அது நித்தியமான தயவு, நித்தியமான அன்புள்ள தயவை அவர் தொடர்ந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கடவுளுடைய ரட்சிப்பு நமக்கு பாதி கிடையாது, அறகுறை ரட்சிப்பு இல்லை. அறகுறையா நம்மளை மீட்கிறதில்லை, நம்ம பாதி அவர் பாதி செய்யறதில்லை. அந்த ரட்சிப்பினுடைய தயவு நம்மை முற்றும் முடிய ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துகிறதாக இருக்கிறது. கடவுள் நம்மிடத்தில் தொடர்ந்து தயவாக இருக்கிறதுனாலதான் உண்மையான அன்புக்கு நம்ம கீழ்ப்படியவும் பரிசுத்தம் அடையவும் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கும் அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். நம்ம தொடர்ந்து தயவாக இருந்தால் மட்டும்தான் நாம் வித்தியாசமான மனிதர்களாக வாழ முடியும். தயவு நமக்குள்ள தொடர்ச்சியாக வெளிப்படணும். தயவுக்கு ஒரு லிமிட் கிடையாது, ஒரு அளவு கிடையாது, ஒரு காலகட்டம் கிடையாது. தயவு முடிவில்லாத நித்தியமான பரலோகம் வரைக்கும் நம்மளை கொண்டு போகக்கூடிய காரியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். கலாத்தியர் 5:22 கலாத்தியர் 5:22 ஆசியம். கலாத்திய சபையில ஆவியின் கனிகள்ல தயவை சேர்த்து சொல்றார். ஆவியின் கனி எக்காலத்துக்கும் தினந்தோறும் ஒரு கிறிஸ்தவன் தான் வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டிய ஆவியின் கனி. தினந்தோறும் அன்புள்ளவனா, சாந்தம் உள்ளவனா, சமாதானம் உள்ளவனா, நீடிய பொறுப்புள்ளவனா, தயவு உள்ளவனா வாழும். தினந்தோறும் காட்டணும்னு சொன்னா நான் என்னைக்கும் தயவு இல்லாதவனா, தயவை நிறுத்தி போடுகிறவனா ஒரு பொழுதும் இருக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவன் அணிய வேண்டிய ஆவிக்குரிய ஆடைகள்ல தயவு மிக முக்கியமான பிரதானமான ஒரு ஆடை. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல இதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை நம்ம கவனிக்கிறோம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோனத்தான் யாருன்னா சவுலுடைய மகன். தாவீது முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஆனதுக்கு அப்புறம் யோனத்தானுடைய வீட்டுல என்னால தயவு பெறவன் யாராச்சும் இருக்கான்னு கேட்கிறான்.
இந்த காலத்துல ஒருத்தர் ராஜாவாயிட்டான்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ராஜாவா இருந்த எல்லாருடைய குடும்ப நபர்களையும் அழிச்சிருவான். ஏன்னா இவன் ராஜ்யத்தை அழிச்சு எவனை எதிரியா வந்துடக்கூடாது, ராஜ்யத்தை பறிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு ராஜாக்கு அப்புறம் இன்னொரு ராஜா வரும் பொழுது அந்த ஏற்கனவே தோற்கப்பட்ட ராஜாவுடைய குடும்பத்துல ஒருத்தரை விட மாட்டான், ஏன்னா பழி வாங்கிடுவான்னு சொன்னான். சவுல் ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது அப்படிதான், தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் வரும்பொழுது அப்படிதான். ஒவ்வொரு ராஜா வரும் பொழுதும் எதிரிகளை தன் மேல பகைக்கிறவர்களை ராஜ்யத்தில் இருக்க விட மாட்டான். யோனத்தான் சவுலுடைய மகன். யோனத்தான் தாவீதும் நெருங்கிய நண்பர்கள். யோனத்தான் தாவீது ராஜாவாகனு ஆசைப்பட்டாங்க. ஆனா நியாயமா யோனத்தான் தான் ராஜாவாயிடும். ஆனா யோனத்தான் தாவீது கடவுளுடைய மனுஷன், கட்டாயம் தாவீது கடவுள் ராஜாவை ஆக்குவார் நினைச்சு தாவீது வனாந்தரத்துல அதை அலைந்து திரியும் பொழுது தாவீதோட உடன்படிக்கை செய்யறான். கடவுள் உன்னை ராஜாவை ஆக்கும் பொழுது எனக்கு நீ தயவு பாராட்டாம விட்டுறாத, என் சந்ததியை அழிச்சிடாத, நான் உன்னை காண்பித்த இந்த இறக்கத்தையும் தயவையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ காண்பின்னு சொல்லி சொல்றேன். தாவீது கூட இருந்த கூட்டம் தாவீது ராஜாவை ஆனதுக்கு அப்புறம் சவுலுடைய குடும்பத்துல எல்லாரையும் அழிச்சிட்டாங்க. யோனத்தானுடைய பிள்ளைகள், ஏன்னா யோனத்தானுடைய பிள்ளை எவனும் சவுலுக்கு எதிராக வந்தக்கூடாது. என்னுடைய தகப்பனையும் என்னுடைய தாத்தாவை ராஜ்யபாரத்தில் அழிச்சது நீதான் சொல்லி யாரும் சண்டை போட்டக்கூடாதுன்னு சொல்லி யோனத்தானுடைய எல்லா பிள்ளைகளையும் அறிகிறாங்க. ஆனா அவன் அரசனை வந்ததுக்கு அப்புறம் அவன் கேட்கிறான், யோனத்தானுடைய குடும்பத்துல யாராச்சும் மீதியா இருக்கிறானா, நான் அவனுக்கு தயவு பாராட்டுறது. நியாயமா அழிக்க வேண்டிய யோனத்தானுடைய குடும்பத்தை தாவீது காப்பாற்றும்படியா கேட்கிறான். அப்போ சொல்றாங்க, சவுலுடைய வீட்டு வேலைக்காரன் சீபா சொல்றான், தேவ நிமித்தம் 4வது வசனத்துல 3வது வசனத்துடைய பின்புதில் அவன் சொல்றான், சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடம்பான ஒரு குமாரன் இருக்கிறான், அவன் மேல்போசேத்துன்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். 2 காலம் உடம்பான ஒருத்தன் இருக்கிறான், யோனத்தானுடைய மகன். தாவீது சொல்றான், அவனை சந்ததி கூட்டிட்டு வான்றான். 6:7-8 வாசனம். மகன் தாவீதிடத்தில் வந்தபோது 3 இடத்திலே வணங்கினான். அப்பொழுது தாவீது என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களெல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தமும் அப்பம் புசிப்பாய் என்றான். மேவிபோசேத்து சொல்றாங்க, ராஜா உன்னை அழைக்கிறார், கூப்பிடுறாருன்றாங்க. மேவிபோசேத்துக்கு மரண பயம். ராஜா வந்துட்டா, ராஜா கையில் ஒப்பு கொடுத்துட்டாங்க, எப்படி நம்மளை தலையெடுக்காம விட மாட்டாங்கன்ற பயத்துல மேவிபோசேத்து போறான். நான் தாவீது சொல்றான், மேவிபோசேத்தை பயப்படாது, நியாயமா எல்லா ராஜாவும் அழிப்பான் ராஜ சந்ததிய, நான் உன்னை அழிக்கல, நான் உன்னை உயிரோட விட்டு வச்சிடுறேன், உன்னை காப்பாத்திடுறேன் அப்படின்னு மட்டும் நாங்க சொல்லல. அவன் அங்க சொல்ல, நீ பயப்படாத, நான் நிச்சயமா உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், உங்க அப்பா தாத்தாவோட சொத்து எல்லாத்தையும் திரும்ப நீங்க எடுத்துட்டு போ. உயிருக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தா அவனை கூப்பிட்டு இழந்து போன எல்லா சொத்தையும் திரும்ப கொடுக்குறான். கொடுத்துட்டு மாத்திரம் அவனை சொல்லல, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். ராஜாவுடைய பந்தியில ராஜா குடும்பத்தில் இருக்கிறவங்க சாப்பிட முடியும், ராஜாவினுடைய இளவரசனும் ராஜாவினுடைய பிள்ளைகள் மனைவி மட்டும்தான் சாப்பிட முடியும். மேல்போசத்தை பார்த்தாங்க, சொல்றான், நீ எதிரி, நீ யோனத்தானுடைய மகன், நீ ஒரு முடவே, நீ அநாத பரதேசியா இருந்தாலும் நான் உனக்கு இறங்கி தயவு செய்து உன்னை காப்பாற்றி உன்னை அழிக்காம மீட்டு உனக்கு எல்லா இழந்து போன நன்மைகளையும் கொடுத்தது மாத்திரம் இல்லாம என்னுடைய பிள்ளையை போல நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன், சாகுற வரைக்கும் நீ என் பந்தியில் அப்பம் புசிப்பேன், நான் சாப்பிட்றப்பெல்லாம் நீ என் பக்கத்தில் உட்காந்து வைப்பாங்க, உன்னை என் மகனை போல நான் வச்சுருக்கேன். இதுதான் தயவினுடைய நித்திய தன்மை. எதிரியா இருந்த நம்மளை மன்னிச்சு அழிவிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தது மாத்திரம் இல்ல, இழந்து போன ஆதாமினுடைய எல்லா நன்மைகளையும் பரிசுத்தமாக்குதலையும் ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, கடவுளுடைய பிள்ளை என்கிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கடவுளோடு என்றென்றுமாக அப்பம் புசிக்கக்கூடிய, போஜனை பண்ணக்கூடிய, அவரோடு இணைந்து நித்தியமாக வாழக்கூடிய ஒரு பெரிய வாழ்க்கை. இதுதான் தயவினுடைய மிக அடிப்படையான முக்கியமான ஒரு குணாதிசயம்.
இந்த உலகத்துல உங்களுக்கு எனக்கு கடவுள் காண்பித்திருக்கக்கூடிய தயவினுடைய உச்சம் அது ரட்சிப்பு மாத்திரம் அல்ல, அது பரிசுத்தமாகுதலும் அல்ல, அது புத்திர சுவீகாரமும் அவரோடு வாழக்கூடிய நித்திய மகிமைக்குரிய வாழ்க்கை. நிறைய நேரம் யோசிக்கிறது, ரட்சிப்பு ஆமா நான் மன்னிக்கப்பட்டுட்டேன், நான் காப்பாற்றப்பட்டுட்டேன், நான் சரியாயிட்டேன், என் வாழ்க்கை சரியாயிடுச்சு. அதோடு அது முடியலை. அதை விட எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் அவருடைய சுவிசேஷத்தின் மூலமா நம்முடைய ஆத்மாவுக்கான நித்திய மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய அன்பினுடைய உச்ச கட்டமே, தயவினுடைய உச்ச கட்டமே அந்த குமாரனை ஒப்பு கொடுத்தது மாத்திரம் அல்ல. இந்த குமாரனை ஒப்பு கொடுத்ததுக்கான காரணம் நம்மை அவருடைய குமாரனை போல ஏற்றுக்கொள்ளுது. அதுதான் பெரிய கஷ்டமான விஷயம். கடவுளால மன்னிக்கிறது ஈஸி, கடவுளால காப்பாற்றுறது எளிமை. அதுவே கஷ்டம். நான் கடவுள் அதை செய்கிறார். அதிலெல்லாம் ஒரு வகையில தேவனது தயவை இறக்கத்தை நம்ம காண முடியும். ஆனால் கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயம், நம்மை கிறிஸ்துவோடு ஒப்பாக எண்ணுகிறார். அவருடைய மகிமைக்குரியவர்களாக கொண்டு சாக போன முடவனா இருந்த மேவிபோசேத்து தாவீதுடைய அரண்மனையில உட்கார்ந்து அவனுக்கு இணையா உட்கார்ந்து சாப்பிட்றான். நீ என் புள்ள மாதிரிடான்றான். ரட்சிப்புல கடவுள் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், உங்களுக்கு எனக்கு தயவு பாராட்டி இருக்கிறாருன்னு சொன்னா, அந்த தயவு அவருடைய மகிமையில கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. இயேசு வலது பரிசில் உட்காரக்கூடிய அந்த மகிமையில நீங்கள் நானும் போய் உட்கார வச்சிருக்கிறார். அவருடைய மகிமைக்கு ஒப்பான ஒரு சாயலை உங்களுக்கு எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லுது, உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன், சாகுற வரைக்கும் உன் கூட தான் இருக்க போறேன், நித்தியம் வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கிற போற, நித்தியத்துக்கும் உன்னை என்னுடைய பிள்ளையாக நான் தத்தளிக்கிறேன். என்னை ஒருத்தன் அழிக்கணும்னா நீ அழிஞ்சாதான் அழிக்க முடியும். உன்னை ஒருத்தன் ஒன்றும் இல்லாம ஆக்கணும், என்னைய ஒன்றும் இல்லாம ஆக்கணும்னா உன்னை ஒன்றும் இல்லாம ஆக்கணும். நீ என்னுடைய மிகுந்த அன்பின் பாதுகாப்பின் கருத்துக்குள்ளாக இருந்து உனக்கு மென்மையான தயவை காட்டியிருக்குன்னு சொல்லி சொல்றார். இப்ப தயவுனா ஆனா இன்னொருத்தனை சகிக்கிறது மாத்திரமல்ல, இன்னொருத்தனை காப்பாற்றுறது மாத்திரமல்ல, இன்னொருத்தனை பரிசுத்தப்படுத்துறது மாத்திரமல்ல, இன்னொருத்தனை நித்திய பலாபலங்களுக்கு நேரம் நடத்துறது. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல காட்டக்கூடிய மிக உயர்வான தயவு என்னது? அவனுக்கு உணவு தர்றதோ, ஆடை தர்றதோ, அவனுக்கு ஆறுதல் சொல்றதோ, அவனோட சேர்ந்து இருக்கிறதோ இல்லை, அவனுக்கு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது, கிறிஸ்துவனுடைய நித்திய மேன்மைகளை அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது தான் உண்மையான தயவினுடைய அவசியம். கடவுள் தயவுல அவருடைய எல்லா மகிமையும் மேன்மைகளையும் உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். நீங்க உண்மையாகவே தயவு கொள்றீங்கன்னு சொன்னா, கடவுள் உங்களுக்கு கொடுத்த இந்த மேன்மையான சாக்கியத்தை இன்னொரு சகோதரனுக்கு கொடுக்கணும். குறிஞ்ச சபையினுடைய 3வது பிரச்சனை இதுதான். இந்த சபை ஏன் கடவுளுக்கு பயந்து மேன்மையா இல்லைன்னு சொன்னா, அந்த சபை தான் பெற்ற கடவுளுடைய மேன்மையான ஐஸ்வர்யங்களை அவனால பகிர்ந்து கொடுக்க முடியல, அவனால இழந்து கொடுக்க முடியல, அவனால அர்ப்பணிக்க முடியல, அவனால இன்னொருத்தனை மகிமையில கொண்டு வந்து நிறுத்த முடியல, இன்னொருத்தனுடைய வளர்ச்சி, இன்னொருத்தனுடைய மகிமைக்கு நேரா தன்னை இழப்பதற்காக அவனால். எபேசியர் 4:32 எபேசியர் 4:32 தயவு மன்னிப்பை வழங்கி கொண்டே இருக்கிறது தான் தயவினுடைய கேரக்டர். தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போலன்னு சொல்லல, மன்னிப்பது போல பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லப்படுது. கடவுள் இப்ப உன்னை மன்னிச்சிட்டு இருக்கிறார், கடவுள் இன்ன வரைக்கும் உன்னை மன்னிச்சிட்டு இருக்கிறது போல உன்னுடைய சக விசுவாசியை மன்னிக்கிறார். சக சகோதரனை தொடர்ந்து இரக்கத்தோட தயவோடு மன்னிக்கிறவனாக வாழும் சொல்லி சொல்றார். இப்ப கடவுள் எனக்கு தயவா இருந்திருக்கிறாரு, கடவுள் எனக்கு தயவா மன்னிப்பையும் நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, நீ அதை இன்னொருத்தனுக்கு கொடுக்காம இருக்கிறியே, இன்னொருத்தனுக்கு பகிர்ந்து கொடுக்காம இருக்கிறே, இன்னொருத்தனுக்கு அதை வெளிப்படுத்தாம இருக்கிறியே. அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு மன்னிப்பையும், கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக மன்னிப்பையும் அவர் நம்ம கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா, நான் உண்மையாகவே தயவு பெற்றிருக்கேன்னு சொன்னா, இந்த தயவினுடைய நன்மைகளை நான் எவ்வளவு பேர் கொடுத்துருக்கேன், எவ்வளவு பேருக்கு வழங்கி இருக்கிறேன், எவ்வளவு பேரை சதிக்கிறேன், பொறுத்து கொள்ளுகிறேன். எக்காலத்துக்கு மன்னிக்கக்கூடிய இருதயம் இருக்குதா? கடவுள் மன்னிக்க முடியாத ஒரே ஒரு பாவம்
பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக சுவிசேஷத்தை எதிர்க்கிறவனை தான் மன்னிக்கிறது அல்ல. கிறிஸ்துவை ரட்சிப்பை வெளிப்படுத்தி அதை ஒருத்தர் நிராகரிக்கிறதா மன்னிக்கிற மற்ற எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாங்க. நம்மளுடைய மன்னிப்பின் இருதயம் சுருங்கிருக்கு. நம்ம சில கேட்டகரி வைக்கிறோம். இதுக்குள்ளதான் என்னால் மன்னிக்க முடியும், இவ்வளோ நாள் தான் மன்னிக்க முடியும், இதை மட்டும்தான் மன்னிக்க முடியும், இது வரைக்கும் தான் மன்னிக்க முடியும்னு எக்ஸ்ட்ரீம் வச்சுட்டு இருக்கிறோம். கடவுள் நமக்கு அந்த லிஸ்ட் போட்டாருன்னா, உன்னுடைய 5000 பாவத்தை தான் நான் மன்னிப்பேன், இவ்வளோ நாள் தான் உன்னை மன்னிப்பேன்னு சொல்லிட்டு தான் நம்ம வாழ்க்கை. மரணம் மூச்சு வரை நம்மளை மன்னிப்பதற்கும் ஒப்புரவாக்குவதற்கும் நித்திய நன்மைகளை வழங்குவதற்கும் அவருடைய தயை போதுமானது. அதுதான் கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசித்து பாருங்கள் சங்கீதத்தில் சொல்றார். என்ன என்னது, உனக்கு அவர் பாராட்டக்கூடிய அன்பினுடைய ஆழத்தை நீ புரிந்தேன்னு சொன்னா நீ தயவுள்ளவனா சாட்சியா அந்த உலகத்துல வாழ முடியுன்றார். மேவிபோசேத்தை மன்னிப்பதற்கு தாவீதை தூண்டுது எது? எப்படி யோனத்தானுடைய மகனை முடவனை மன்னிச்சு தான் சன்னிதானத்தில் அப்பம் புசிக்க வச்சிருக்கிறான். தாவீது ஒரு மேவிபோசேத்து. அவன் கடவுளுக்கு எதிராக துரோகம் செஞ்சு அவன் அநேக பாவங்களை செஞ்சு பின்வாங்கி போய் பரிசுத்தமற்று பிள்ளைய ஒழுங்கா வளர்க்காம அநேக காரியங்கள்ல தேவனுக்கு எதிராக தேவன் அவனுக்கு இஸ்ரவேலின் சிங்காசனத்துல மகிமையான ராஜா உட்கார அதை புரிஞ்சனாலதான் அந்த மன்னிப்பை அந்த தயவை யோனத்தானுடைய குடும்பத்துக்கு சத்துருவுக்கு எதிரிக்கு வணங்க முடியும். நீங்க செய்றீங்களா? இந்த மன்னிப்பு எப்படி இருக்குது? உங்களுடைய நித்திய பலாபலன்களை கொடுத்த சாட்சி எப்படி இருக்குது? கடவுளுடைய தயவுக்கு சாட்சியை நான் வழங்கணும்னு சொன்னா மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய தயவுல தான் இருக்குது, மற்றவர்களோடு இருக்கக்கூடிய ஒப்புரவாகுதல தான் இருக்கு. சொல்றார், அன்பு நேசிப்பதில் அல்ல நேசிக்கப்படுவதில் தொடங்குகிறதுன்றார். அன்பு நான் நேசிக்கிறனால உருவாகிறது, என்னை நேசிக்கப்படுவதனால தொடங்குறதுன்றார். இப்போ கடவுளுடைய நேசம் எனக்குள்ள தொடங்குனாதான் நான் கடவுளுடைய அன்பை வழங்க முடியும். கடவுளுடைய தயவு எனக்குள்ளாக செயல்பட்டாதான் நான் கடவுளுடைய தயவை சமுதாயத்துக்கு வழங்க முடியும்ன்றது அவர் சொல்றார். இப்படிப்பட்ட தயவினுடைய உச்சகட்டம் தாங்க சிலுவை. சிலுவையை நம்ம பார்க்கும் பொழுது தயவினுடைய மகா விஸ்தாரம் நமக்கு தெரியும். என்னைய மீட்பதற்காக கடவுள் என்ன செய்தார்? எவ்வளவு மகத்துவத்தை! இஸ்ரவேலை மீட்பதற்காக எகிப்தை அழிச்சு போட்டார். இஸ்ரவேலை மீட்பதற்காக 10 வாதையை அனுப்பினார். ஆதாமை மீட்பதற்கு கிருபையா இறங்கி வந்து அவனுடைய நிர்வாணத்தை மூடினார். ஆபிரகாமை மீட்பதற்கு சுத்தி உள்ள புறஜாதிகளை கலங்கடிச்சார். இஸ்ரவேலை மீட்பதற்கு சுத்தி உள்ள எல்லா நாடுகளையும் துரத்தி விட்டார். ஒருவனும் அவனை எதிர்க்க முடியல. அந்த வல்லமைய மகிமையை தான் ஜனங்களை மீட்பதற்கு கடவுள் அவ்வளவு உயர்வா வெளிப்படுத்தினார். ஆனா உங்களுக்காக எனக்காக உங்களை என்னை மீட்பதற்காக கடவுள் அவர் காண்பித்த வல்லமையிலே உச்சக்கட்ட வல்லமை. அவர் நமக்காக பிரயாசப்பட்டு எழுந்தது அழுதது மாத்திரம் அல்ல, உங்களுக்காக எனக்காக அவர் கோரமான மரணத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுக்க தயாராகிறார். நான் ஜீவனையே அழிச்சு ஒழிச்சு உங்களிடத்துல தெய்வ பாராட்டிருக்கிறார், மீட்பை கொடுத்திருக்கிறார். சிலுவையினுடைய இந்த மேன்மை புரிஞ்சுன்னு சொன்னா மற்றவனுடைய தயவை, மற்றவனுக்கு நான் தயவ கதை என்னை எப்படி அழிக்கிறேன், மற்றவனுடைய மீட்புக்காக எப்படி நான் பாடுகளை சந்திக்கிறேன், உபத்திரவம் சந்திக்கிறேன், அர்ப்பணிப்புள்ளவனா இருக்கிறேன். உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்துகிறது சிலுவைதான். சிலுவையில தேவன் காண்பித்த தயவு, இந்த தயவை ஒருத்தர் உணர்வுதான் அங்க பாவம் களையப்படும், பாவம் முடிவுக்குள்ளாக வரும், மரண முடிவுக்குள்ளாக வரும், பரிசுத்தமாகுதல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது எவர்லாஸ்டிங்ல நம்மகிட்ட எந்த பொறுப்பை எதிர்பார்க்கல, நம்ம இடத்துல விசுவாசத்தை கீழ்ப்படிதலைங்க எதிர்பார்க்கிறார். துரோகம் செஞ்சாலும், பரியாசம் பண்ணாலும், நிர்வாணப்படுத்தினாலும், மகிமையை குலைத்து போட்டாலும், அவமானத்தை உண்டு பண்ணாலும், நம்மை தெரிந்து கொண்டு நித்தியத்தில் கொண்டு போய் நிறுத்துற வரைக்கும் நமக்கு புத்திர சுபிகார கொடுத்து, நம்முடைய வாழ்க்கை புத்திர சுபிகாரத்தின்படி இருக்குதா? இயேசுடைய பிள்ளை மற்றவன் சொல்வானா? இயேசுவுக்கு சாட்சி பகரவன் மற்றவன் சொல்வானா? இயேசுவினுடைய தயவை வெளிப்படுத்துறதுலாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர் நம்ம இடத்துல அன்பு போதும் தயவு பாராட்டி தமது மேன்மைக்குரிய அன்பை வெளிப்படுத்துகிறான்னு சொன்னா நம்ம எவ்வளவு பயபக்தியா, தயவு உள்ளவரா, அன்பினுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துறவர்களாக பவுல் சபைக்காக எச்சரிக்கிறார். உங்க தயவு இல்லை, நீ தயவை செயல்படுத்து, நீ கடவுளுக்கு பிரியமா வாழ முடியும். நீ தயவு செயல்படுத்து, நீ பரிசுத்தம் அடைய முடியும். நீ தயவு செயல்படுத்து, நித்திய மகிமையின் சந்தோஷத்துக்குள்ள. உனக்கே கவலை,
உனக்கே பிரச்சனை, உனக்கே பாவ போராட்டம், உனக்கே பிரிவினை, உனக்கே மோதல், உனக்கே உலக இச்சை, உனக்கே விபச்சார சிந்த. தயவு இல்லை, தயவை நீ உணரல. கடவுளுடைய தயவை பார், கடவுளுடைய தயவை இறக்கத்தையும் பார். அவர் கண்டிப்பையும் கோபத்தையும் காட்டாம அன்பை முழுமையாக ஊற்றி ஒன்று அன்பு கொண்டிருக்கார். இந்த அன்பு உணரும் பொழுதாங்க நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இறுதி சரியாகும். கடவுளுடைய சமூகத்தில் ஆண்டவரே, நான் ஒரு தயவற்றவனாக இருக்கிறேன், என்னுடைய இருதயம் கடினமா இருக்குது, நான் உண்மையாகவே ஒரு தயவுக்குரியவன் அந்த உலகத்தில் வாழலை. ஒரு மேன்மையான அன்பை மகத்துவத்தை புரிந்து அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மீது தயவோடு அவர்களை மீட்பதற்கு சுற்றி உள்ள குடும்பம், உறவுகள், சமுதாயத்தில் உள்ளவர்களை காப்பாற்றுவதற்கான பாரத்தை எனக்குள்ள கொடுங்க. இயேசுவை போல சாக போற நிலையிலேயும் ஒரு கல்லனுக்கு உயிர் கொடுத்தது போல நான் அழிஞ்சு போனது மற்றவனை காப்பாற்றுறதுக்கான இருதயத்தை கொடுங்க. என்னை பரிசுத்தப்படுங்க. என் வாழ்க்கையில பலவீனங்களும் குறைகளும் இருக்குது. அந்த உலகத்தாலையும் பாவத்தாலையும் மாம்சத்தாலையும் கரப்பட்டு போறேன். என் பாவம் சுபாவம் என் அழிவுக்கு உண்டாக போகிறது. தயவின் விநாசத்தை கொடுத்து என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையும் பலனையும் நான் கொடுங்க. இந்த நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனையும் நான் சக மனிதனுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இருதயத்தை பலனை கொடுக்கணும்னு சொல்லி கேட்போம். தேவன் அவருக்கு பிரியமுள்ள தயவுள்ள மனிதர்களாக நம்மை மாற்றுவார்.